நம்ம ஹீரோ ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு குடி போறாரு. அந்த வீட்டில் ஆல்ரெடி இருந்தவங்க செத்து போய் பேய சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பேய்களால நம்ம ஹீரோவுக்கு என்ன ஆகுது, கடைசியில் அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சாரா அப்படின்னு சொல்ற படம் தான் 2026 இப்போ ரீசெண்டாக வெளிவந்த டார்க். இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை பார்த்துருவோம். ஒரு நல்ல பேய் படத்துக்கு முக்கியமாக தேவைப்படுறது பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சவுண்ட் எஃபெக்டும் தான். இந்த படத்தில் அது ரெண்டுமே சூப்பராகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் இந்த பேய் வர சீன் ஆகட்டும், இல்லைன்னா ஹீரோ பேய் பண்ணுறத பார்த்து ஷாக் ஆகுற மொமெண்ட் ஆகட்டும், சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க. ஹீரோவோட ஆக்டிங்கை பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுலையுமே சொல்லலாம். பாசிட்டிவ்ல சொல்லணும்னா ஹீரோ பேயை பார்த்து பயப்படுற சீனில் ரொம்ப இயல்பாகவே நடிச்சிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி அண்ட் பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிற டென்ஸான மியூசிக்கால ஒரு சில சீனில் ஹீரோக்கு மட்டும் இல்லாமல் நமக்கும் ஒரு விதமான கிளாஸ்ட்ரோஃபோபிக் எஃபெக்டை கொண்டு வந்துடுறாங்க. அந்த சீனில் ஹீரோவோட ஆக்டிங்லாம் அவ்வளோ நேச்சுரலாக உண்மையாகவே அவர் கண்ணில் அந்த மரண பயத்தை பார்க்க முடிஞ்சுது. பாசிட்டிவ் பாயிண்ட் முடிஞ்சது. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்க்கும்போது ஏகப்பட்டது இருக்குது. உதாரணத்துக்கு ஹீரோ பேயை பார்த்து பயப்படுற சீன் ரொம்பவே ரிப்பீட்டேட்டிவாக ஃபீல் ஆச்சு. ஹீரோ வேலைக்கு போகிறாரு, ரூமுக்கு வராரு, பேயை பார்த்து பயப்படுறாரு, வந்தான் செத்தா ரிப்பீட்டுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அது நமக்கு பயத்தை கொடுத்தாலும் போக போக என்னடா இதுன்னு சொல்லி சலிப்பு தட்ட வைக்குது. இந்த படத்தோட எடிட்டருக்கு அந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக் எஃபெக்டை தவிர வேற எதுவும் கையில மாட்டல போல. அது ஒரு சில இடங்களில் நல்லா ஒர்க் ஆகி இருந்தாலும் திரும்ப திரும்ப அதை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நமக்கு ஒரு விதமான தலைவலி உண்டு பண்ணிடுது. கதைக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கலான்னு தோணுது. பேய் படம்னா ஹாரர் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் திடீர்னு பயமுறுத்துறது மட்டும் போதும்னு கதையை கோட்டை விட்ட மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா விறுவிறுப்பாகவே போச்சு. செகண்ட் ஹாஃப்லலாம் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அடி வாங்கிடுச்சு. படத்தோட லென்த் என்னமோ சின்னதுதான். ஹீரோ பேய்கிட்ட இருந்து எப்படிரா தப்பிப்பாருன்னு போய் நாம இந்த படத்துல இருந்து எப்படிரா தப்பிப்போம் அப்படின்னு நினைக்க வச்சிடுறாங்க. இவங்க படத்தோட கடைசி 5-10 நிமிஷத்துல ட்விஸ்ட்டை ரிவீல் பண்றாங்க. பட் அது சுத்தமா ஒர்க்கே ஆகல. ஏன்னா படத்துல ட்விஸ்ட் இருக்க மாதிரி எந்த ஒரு சீனுமே இல்லை. ஏன்னா பேய் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுதுன்னு அங்கங்க ஒரு ஹிண்டா வச்சிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு கதையில நமக்கு ஒரு grip இருந்திருக்கும். ஃபைனலா ட்விஸ்ட்டை ரிவீல் பண்றப்ப நமக்கு அது கனெக்ட் ஆகியிருக்கும். படத்துல அந்த அளவுக்கு டைமும் இருந்திருக்கு. பட் ஆனா அவங்க அதை ஏன் பண்ணலன்னு சுத்தமா தெரியல. ஹீரோ பேய் கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவர். பட் ஒரு சீன்ல பேய் இருக்கிறது தெரிஞ்சும் ஹவுஸ் ஓனருக்கு ஹெல்ப் பண்ண அந்த வீட்டிலேயே தங்கிடுறாரு. ஏண்டா ஹவுஸ் ஓனருக்கு ஹெல்ப் பண்ண ஒரு நல்ல சாமியாரா பிடிச்சி பேயை ஓட்டி இருந்தா இன்னும் சிம்பிளா முடிஞ்சிருக்கும்ல. நடுவுல எதுக்குடா பக்கெட்ல தண்ணின்னு ஒரு போலீஸ் கேரக்டர் வேற. இந்த படத்தை பார்த்துட்டு வேற எவனும் சொல்லிடக்கூடாதுன்னு இவங்களே ஒரு டைலாக் வச்சிருக்காங்க. படத்தோட போஸ்டரை பார்த்து ஏமாற போறாங்கன்னு. ஹீரோவோட ஆக்டிங்க நெகட்டிவ்ல சொல்றேன்னு சொன்னால, நீங்க கேமராவை மட்டும் ஆன் பண்ணுங்க, நடிப்பை புரிஞ்சு விட்டுறேன்னு கேமராவை பார்த்து அப்படி மறைச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு சில சீன்ல அவர் பயப்படுறத பார்த்தா நமக்கு பயமா இருக்கு. என்னடா பயப்பட சொன்னா என்னென்னமோ பண்றியாடான்னு. இன்னும் இந்த படத்துல நெகட்டிவா சொல்ல நிறைய இருக்கு. ஆனா விட்டுடுங்க, போராடுற வரைக்கும் போராடி பாக்குறோம். இது பேய் படம் ப்ரோ, இதுல போய் லாஜிக் ஓட்டையெல்லாம் பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா நான் இவ்வளவு நேரம் சொன்னது லாஜிக் ஓட்டை இல்ல, கதையிலே இருக்க ஓட்டைய. தமிழ் சினிமால இப்ப ரீசெண்டா வந்த பேய் படங்கள்ல பேயை வச்சு காமெடி பண்ணாம ஒரு படம் வந்திருக்குன்னு நம்பி போனேன். வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. ஓவராலா இது ஒரு மொக்க பேய் படம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வறுவல் கடை.